ஹை டிஎஸ், நான் உங்கள் கேஆர் பேசுகிறேன். ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். கொஞ்சம் நண்பர்கள் வந்து உங்கள் பயணிகள்லாம் காட்டுறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்படி வெளியே கொண்டு வர்றதில்ல. இன்றைக்கி வந்து கூட்டிகிட்டு வர்றதுக்காக வந்திருக்கேன் ஸ்கூலுக்கு. ஸோ அவர் வந்துட்டுருக்காரு. இதான் அவங்க ஸ்கூலு. இது பேக் சைடுங்க. ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய பில்டிங்காக இருக்கும். இந்த பேக் சைடு வந்து கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்ட்டு வந்தேன். என்னப்பா ஸ்போர்ட்ஸா? என்ன ஈவெண்ட் இன்னைக்கு? ப்ராக்டிஸா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே ஸ்னோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 நாள் ஆயிடுச்சு. 13வது நாள் இன்னைக்கு. இங்கே பாருங்க இன்னும் எப்படி இருக்குதுன்னு. ஸோ குளிர் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. அப்படி நான் போகும்போது ஒரு வீடியோ பண்ணி, இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டில் நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி சூப்பராக சொன்னீங்க ப்ரோ அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நன்றி நண்பா. யாருன்னு தெரில, யாராக இருந்தால் என்ன, நம்ம நண்பர்கள் தானே எல்லோரும் இல்லையா? நம்ம அப்படி தான் ஒவ்வொருத்தரையும் பார்த்துருக்குறோம். இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஸ்னோலாம் எப்படிலாம் குமிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். இது ஸ்கூல், இது பார்க்கிங் இது. ஸோ இங்கே வர்றோம். ஸோ இந்த நண்பர்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம நிறையா பேசியிருக்கிறோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்னோ இருக்குதுன்னு பார்த்தீங்களா? 13வது நாள் இன்றைக்கி ஸ்னோ வர ஆரம்பிச்சு. ஸோ அப்படி தான் இருக்குது. மெயின் ரோட்டுக்கு போகிறோம். பயங்கரமான குளிர் இந்த ஒரு வாரமாக. எல்லாம் காதுக்கெல்லாம் குள்ளா போட்டுக்கிட்டு ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டு அப்படி தான் வர வேண்டியதாக இருக்குது வெளியிலலாம். இந்த பசங்க ஸ்கூலுக்கு வந்துட்டு போகிறதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் இந்த வின்டர் சீசனில். ஸோ என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னா, நம்ம நண்பர்கள் அப்படிங்கும்போது வந்து சும்மா வந்து எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிடக்கூடாது அப்படின்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். பழக்கவழக்கம் வேறு, ஃப்ரெண்ட்ஷிப் வேறு இல்லையா? நம்ம பார்த்து பழகிறவங்க எல்லாத்தையும் வந்து நண்பர்கள் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட முடியாது. ஃப்ரெண்ட்ஸுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூபிள் டிஎஸ் லைஃப்பில். வந்து நான் வந்து நம்ம ஏசர் அலுமினியெல்லாம் பில்டு பண்ணியிருக்கேன். நம்ம ஒரு கான்டாக்ட் கிடைக்காம, ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்காம ஒரு வாரம் 10 நாள் 1 மாதமெல்லாம் நம்ம ஸ்ட்ரகிள் ஆகிருப்போம். என்னடா ஒரு கான்டாக்ட் கிடைக்கலையே, இந்த இடத்துல ஒருத்தரை பிடிக்க முடியலையே அப்படின்லாம் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். பட் அந்த நேரம் பார்த்திங்கன்னா யாரோ ஒரு நண்பர் நம்மளுக்கு வருவார். வந்தோடனே டக்குன்னு வந்து அந்த கண்ணாடி திருப்பி ஆட்டோ ஓடுற மாதிரி ஒரு கான்டாக்ட் வந்து அந்த வேலையை பண்ணிடுவாங்க. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அதனால் நம்ம வந்து எப்போவுமே நம்ம ஒரு நல்ல விஷயங்களை வந்து உன்னதமாக ஒரு வேலையை நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஸோ அது வந்து எப்போவுமே ரொம்ப சூப்பராக நடக்கும். நிறைய நண்பர்கள் நம்ம லைஃப்பில் வந்து சேருவாங்க. அவங்களால எப்போவுமே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம எதிர்பார்த்து ஒன்று பண்ணுறதில்ல, பட் நம்ம எல்லாத்துக்கும் உதவி தானே பண்ணுறோம். அப்போ இன்னொரு நண்பனும் அதை புரிஞ்சு வச்சுருப்பா. அப்படி அவங்க வந்து அந்த ஹெல்ப்பெல்லாம் நம்மளுக்கு பண்ணுவாங்க. ஸோ அதனால் அது எப்போவுமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கட்டும். எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கணும். நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இன்னும் யாராவது வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கைண்டாக வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுற வேலையை நம்ம பார்க்கணும். நம்ம வந்து ஏதோ பெருசாக வந்துட்ட மாதிரியும். இங்கே வந்து ஒரு சேஸ் பேங்க் இருக்குது, இங்கே வால்கிரீன்ஸ் இருக்குது. உள்ளே போனால் அங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். அந்த பக்கம் க்ரோகர் இருக்குது. க்ரோகருங்கிறது நம்ம அந்த காய்கறி இதெல்லாம் வாங்கிக்கிறது, கொஞ்சம் பேசிக்கானது. பால், முட்டை, ப்ரெட்டு அந்த மாதிரிலாம் இங்கே வாங்கிக்கலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே வாங்கிக்கிறது. ஸோ இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கேயும் வந்து பெட்ரோல் போடுறது. மோஸ்ட்லி இங்கே வரமாட்டோம்னா இந்த சைடு வருவேன், இல்லைன்னா அங்கே நம்ம அன்னைக்கு ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்களா அங்கே வர்றது. ஸோ இந்த ஸ்னோ காட்டணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ. எப்படி இருக்குது நம்ம யூஎஸ் அப்படின்ட்டு. ஸோ இங்கே நீங்கள் அது தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, சொல்ல வந்தது என்னென்னா, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஒரு சிலர் வந்து நம்ம வந்து இப்போ ரிலேட்டிவ்ஸ் கூடங்க இந்த போட்டி பொறாமல், இந்த சொத்து பிரச்சனை, அது இதுன்னு எதாவது நிறையா அது இதுன்னு வரும். பட் ஃப்ரெண்ட்ஸ்னால் நீங்கள் வந்து ரொம்ப நம்ம ட்ரூவாக இருக்கும்போது நம்ம நேச்சரை மாற்றிக்கவே வேண்டாம். அதனால் நீங்கள் சொல்லுவீங்க ஒரு சிலர் வந்து இப்படி பண்ணிட்டாங்க கேர் அப்படின்லாம் சொல்கிறீங்க. தட்ஸ் ஃபைன். பட் ஒரு உண்மையான நண்பன் அப்படி எப்போவுமே பண்ண மாட்டான். அவன் எப்போவுமே வந்து நம்மகிட்ட ஒன்று கேட்க மாட்டான், யோசிப்பான், நம்ம நல்லா இருக்கும்னு நினைப்பான். ஸோ அப்படி தான் எல்லாருமே இருப்பாங்க. அதை நம்ம நம்பி தான் பண்ணணும். இங்கே பாருங்கள் டிஎஸ், இந்த தண்ணியெல்லாம் ஐஸ் ஆயிடுச்சு. இது வந்து ஆறுங்க தம்பி. இதுக்கு பேர் என்ன, லேக்கா பாண்டா? லேக்குங்க. இங்கே எல்லாம் போட் ஓட டிஎஸ் பூரா ஐஸாக இருக்குல்ல.
தண்ணி பூரா ஐஸாக இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா இது 2 பக்கம் லேக்கு, போட் ஹவுஸ் இருக்குது அங்கே. பட் பார்த்தீங்கன்னா அது பூராமே ஐஸாக இருக்குது. இது பாருங்க, பூராமே ஐஸு. இந்த தண்ணி பூரா ஐஸாக இருக்குது. தெரியுதுல வெள்ளை வெள்ளையான்னு எப்படி இருக்குது பாருங்கள். இது பச்சை கலர் இருக்குது தண்ணி பாருங்கள், பூரா வெள்ளையாக இருக்குது. ஃபுல்லாகவே ஐஸ் ஆயிடுச்சு. எல்லாம் ஒரே மாதிரி தண்ணி பூரா ஐஸாக இருக்குது பாருங்கள். இங்கே போட் ஹவுஸ் இருக்குது பாருங்கள். போட் ஹவுஸ் இருக்குங்களா? ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து எப்போவுமே வந்து அவங்களுக்கு வேல்யூ பண்ணிவிட்டு, ஸோ அவங்களுக்கு வந்து வேணுங்கிற விஷயத்த வந்து இப்போ ஒரு ஃப்ரெண்டுனா எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம போராடித்தான் வருவோம். நம்மளுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, ஆனால் பார்த்தா இன்னொரு ஃப்ரெண்டு எங்கேயோ ஒரு இடத்துல கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்க ஏதாவது வந்து ஒன்று கேட்பாங்க. கேட்கும்போது வந்து நம்மளுக்கு அந்த ஹார்ட் இருக்கணும், நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற ஹார்ட் இருக்கணும். வேலையினா தானே வந்து கேட்க முடியும். டெய்லி ஒருத்தரோட பேசிகிட்டே இருக்க முடியுமா டிஎஸ்? இப்போ வந்து உற்ற நண்பர்கள் அப்படின்னா நான் டெய்லி எந்திரிச்சு குட் மார்னிங் சொல்ல முடியுமா? சாப்பிட்டேன்னு கேட்க முடியுமா? குட் நைட் கேட்க முடியுமா? ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து ஃபேமிலி இருக்கும், குழந்தைங்க இருக்கும், இல்லை அவங்களோட பர்சனல் இஷ்யூஸ் இருக்கும், அவங்க பேரண்ட்ஸை பார்க்கணும், இன்லாஸ் பார்க்கணும், ஆஃபீஸ் ஒர்க் பார்க்கணும், இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஆனால் எந்த இடத்துல நம்மளுக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துல வந்து நிற்கணும். நண்பர்கள் வந்து ஒரு நாள் வந்து எமர்ஜென்சினா லீவ் போட்டு வரக்குள்ள யோசிக்கக்கூடாது. நம்ம அப்படி தான் பண்ணியிருக்கிறோம். யாருக்காவது ஒரு எமர்ஜென்சினா ஒரு நாள் லீவ் போட்டு போகிற கூட யோசிக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணுமோ அதை பண்ணணும். அப்படி நம்ம நிறையா செஞ்சு கொடுத்தோம்னா தான் இந்த சர்க்கிள் வந்து ரொம்ப, இந்த கம்யூனிட்டி வந்து ரொம்ப பெருசாகும். திரும்ப திரும்ப சொல்கிறது அது மட்டும்தான். நம்ம ஏசலை வந்து இப்போ அலுமினிங்கிறது சப்செட் உள்ளே வந்து அடங்கிருச்சு. பட் ஏசலுங்கிறதான சூப்பர் செட்டு, சூப்பர் பாஸுங்கிறது ஏசல் தான் இங்கே. ஸோ அப்போ ஏசலை வந்து நம்ம நல்லா பில்டு பண்ணணும். ஏசல் ஐடியும் சரி, ஏசல் நான் ஐடியும் சரி. ஸோ இது ரொம்ப நல்லா நம்ம பண்ணணும். அப்போ தான் வந்து அடுத்த ஜென்ரேஷனில் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும். அவங்க ஏதாவது ஒன்று பண்ணுனா கூட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறக்கு ஆள் இருப்பாங்க. நம்ம எப்போவுமே சொல்கிறது அப்படி தான். கேஆர் நான் இருக்கிறேன்னா இல்லையாங்கிறது இல்லை. நான் இல்லாட்டி கூட எங்கள் குடும்பத்தை நீங்கள் பார்த்துக்கணும், என் குழந்தைகள் நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி அப்படி தான் இங்கே யார் இருக்காங்க இல்லைங்கிறதால இருந்தால் நல்லது தான். அது வந்து ரொம்ப பெஸ்ட்டு. எல்லோரும் ரொம்ப நாளைக்கு இருக்கணும்னு தான் சொல்கிறது. என்ன எமர்ஜென்சி வந்தாலும் எந்த ஒரு குடும்பத்தையும் நம்ம குடும்பமாக பார்த்து தான் ட்ரீட் பண்ணணும். அவங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம இறங்கி பண்ணி கொடுக்கணும். அப்படி தான் வந்து ஏசலே நம்ம ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ வருஷம் அதுக்கு ஒரு உன்னதமான உழைப்பை போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் நண்பர்கள் எப்போவுமே வேல்யூ பண்ணிக்கங்க. நண்பர்கள் ஏதாவது ஒன்று பண்ணிட்டா கூட, ஒரு ஹர்ட் பண்ணிட்டா கூட கொஞ்சம் டைம் அண்ட் ஸ்பேஸ், கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கங்க. நீங்கள் அது வந்து பொண்ணுகளுக்கு தான் கொடுக்குறீங்க, பசங்களுக்கு கொடுங்க. சண்டை வந்துன்னா போய் பேசுங்க, திரும்ப திரும்ப போய் பேசுங்க. நல்ல நண்பர்களை அவங்களுக்காக பெரிய எஃபர்ட் எடுக்கலாம். ஒரு விஷயந்தான், இப்போ நீங்கள் வந்து எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பெருசுன்னு பார்க்குறது செலிப்ரிட்டிஸை பார்ப்பீங்க, ஸ்போர்ட்ஸ் மேனை பார்ப்பீங்க, இந்த மாதிரி பிஸ்னஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? நான் வந்து என் நண்பர்களை மட்டும்தான் ரொம்ப பெருசாக பார்ப்பேன். எங்கூட இருக்கிற நண்பர்களை தான் வந்து அவங்க ஒவ்வொரு விஷயம் ரொம்ப நல்லா பண்ணும்போது அவங்கள தான் நான் ரியல் லைஃப்பில் ஹீரோஸாக பார்த்துருக்கேன். நீங்கள் வந்து அவங்களுக்கெல்லாம் வேல்யூ பண்ணி ஒரு நல்ல பீப்புளுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா எவ்ரிதிங் வில் கோ குட் டியர்ஸ். எதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையாவில் இருக்க போகிறதில்ல. சரிங்களா? எல்லோரும் வந்து நிற்பாங்க. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் தானே. திஸ் ஆல் ஆர் லைக் வாட் யூ ஸ்டாண்ட் ஃபாருங்கிறது தான். இன்றைக்கி ஒரு நண்பர் வந்து உங்களுக்கு ஏதாவது தப்போ ஒன்று பண்ணிட்டு போயிடலாம். பட் நீங்கள் அந்த ஸ்டாண்ட்லேருந்து மாறாமல் அவன் நண்பன் நான் நல்லது தான் பண்ணேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா நாளைக்கு 4 பேர் உங்களை தேடி வருவாங்க. சரி, ஃப்ரெண்ட்ஸ்னால் அவர் அப்படி தான் பார்ப்பார் அப்படி சொல்லி வருவாங்க. ஸோ அதெல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு கிரெடிட் தானே. இப்போ இங்கே பெரிய பெரிய ஆளுன்னு சொல்கிறீங்களா, அவங்களாம் தனித்தனியாக தான் இருக்கிறாங்க. அவங்கள பாருங்களே, அவங்க மார்க்கெட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசிகிட்டு இருப்பாங்க சினிமாலெல்லாம். ஏன்னா இவங்க ஏமாற்றிட்டாங்க, அவங்க ஏமாற்றிட்டாங்க, இத்தனை கோடி ஏமாந்துட்டாங்க, இத்தனை பேர் துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்லாம். நம்ம வந்து எப்பவுமே வந்து அவங்களெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு கம்மியான வாழ்க்கையில் இருக்கிறோம்னு நீங்கள் ஏன் நம்புறீங்க? அவங்க ஒரு பிம்பத்தை கட்டமைப்பாங்க. நாங்களாம் நார்மல் பீப்புள் கிடையாது, நாங்களாம் ரொம்ப பெரியவங்க, நாங்களே இப்படி அப்படின்னு. காசு சம்பாரிச்சா மட்டும் பெரியவங்களா? அந்த காசு இன்னொருத்தருக்கு இல்லாதன்னு கொடுக்குறாங்க பாருங்களேன், அந்த மனசு வருது பாருங்களேன், அதுதான் ரொம்ப பெரியவங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச காசு இன்னொருத்தருக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் வருது பாருங்க. ரொம்ப கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா போதுமில்ல இல்லையா? அந்த மாதிரி தானே சொல்கிறோம். இப்போ விஜயகாந்த் ஐயெல்லாம் இருந்தாங்கன்னா, இப்போ கௌதம் வாசுதேவன் சாரோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தோம். அந்த துருவ நட்சத்திரம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து மதன் கௌரி கேட்குறாரு, யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, யார் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா யாருமே இல்லைன்னு சொல்கிறாரு. இது தானு சார் பேரும் லிங்கசாமி சார் பேரும் சொன்னால் அப்படி கூப்பிட்டு கேட்டாங்கன்னு. பட் ஹெல்ப் பண்ணுறதுக்கெலாம் யாரும் இல்லையாமா. இப்போ எம்ஜிஆரோ விஜயகாந்தோ இருந்த அந்த சூழ்நிலையெல்லாம் அங்கே இருக்குமா? அவங்கெல்லாம் வந்து எந்த ஃபீல்டு இருந்தாலும் அவங்க அப்படி தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களாம் நேசிச்சது மனிதத்தை, மனுஷங்களுக்கு எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அதனால வந்து அவங்களுக்கு எந்த ஒரு பவுண்டரி இல்லாமல் எல்லா வேலையும் பண்ண முடிஞ்சது. நம்ம அப்படி தான் டிஎஸ் இருக்கணும். நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட்டு தான். இன்றைக்கி எவ்வளவோ பணம் வச்சுருக்கிறோம், எவ்வளவோ சம்பாதிக்கிறாங்க. ஒரு வயசானவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிலாம் காப்பாற்றிட முடியுதா? எங்கள் மதரின் லாவையும் நாங்கள் லூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் ஏசலில் தெரியுது நிறைய பேர் அப்படி இறந்து போயிருக்காங்க அப்படின்னு.
ஸோ நம்ம பேசிக்கிறதில்ல, நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதில்ல, அதனால நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது, தப்பாக டெசிஷன் எடுக்கிறோம். ஸோ இப்படி தான் எல்லாத்தோட லைஃபும் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் இந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம குழந்தைக்கு தான் நம்மளோட பெரிய அசர்ட் இல்லையா? அவங்களுக்காக தான் நம்ம எல்லா வேலையும் உயிரை கொடுத்து ஒரு கல்யாணம்னு ஆகி ஒரு குழந்தைன்னு பிறந்துட்டா குழந்தைக்கு தான் நம்ம வாழ்க்கையாகவே மாறிடுறாங்க. இங்கெல்லாம் வந்து என் பையனை என் பொண்ணு தான் என்னோடய லைஃபாகவே நான் பார்க்குறேன். மெயின்லி என் பையன், ஏன்னா பொண்ணு இன்னும் சின்னது, அவன் பார்த்துக்குவான். அவன் அப்படி நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். நீ தாண்டா வந்து நீ தான் பாப்பா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வளர்த்துறோம். எல்லாமே வந்து குழந்தைகளை நோக்கி தானே. அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்லது நடக்கும்னா கூட நம்மளுக்கு நல்ல சர்க்கிள் இருக்கணும் டிஎஸ். அப்போ தான் அவங்க வந்து எதாவது தப்பு பண்ணால் கூட கூப்பிட்டு கேட்குற கால் இருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து நம்மளா தனியாக வந்து எல்லாத்தையும் நம்ம பாட்டில் பண்ணக்கூடாதுல, தெரியும் பாதி தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. எப்போவுமே ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து நம்ம கேட்டேன், நான் பாலுன்னு ஒரு ஃப்ரெண்டு, அவர் வந்து எல்லா வேலையும் பண்ணுவார். ஏசெல்லாம் நான் ஒன்றுமே வாங்கிக்க மாட்டேன். நான் அப்போ கேட்பேன், உனக்கு ஒரு கார் வேண்டாம், ஒரு வீடு வேண்டாம், அதெல்லாம் பேசிக் இல்லைடா, அதையாவது பண்ணலாம்டா, நீங்கள் வாடா ஏதோ பண்ணித்தர்றேன். அப்படி நீங்கள் போய் கல்யாணம் ஆகாதவங்களை பார்த்து ஏன்டா கல்யாணம் ஆலின்னு கேளுங்க, பிரேக்கப்பில் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு பொண்ணு பார்க்குறதான்னு கேளுங்க, வேலை இல்லாதவங்களுக்கு ஏதோ பண்ணி தரணுமான்னு கேளுங்க. நம்ம என்ன பண்ண முடியும்னு வாழ்க்கையில் நினச்சா போதும் டிஎஸ். எப்போவுமே வந்து நம்ம செட்டில் ஆகிட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிறதில்ல, ஒவ்வொரு ஸ்டேஜில் பண்ணணும். நான் அதை தான் பண்ணேன். அதனால தான் இந்த இடத்துக்கு எல்லாத்தையும் கொண்டு வர முடிஞ்சுது. இப்போ நம்ம வந்து நல்லா ஆகிட்டு தான் பண்ணுறோம்னா எங்கே உங்களுக்கு கிரெடிபிலிட்டி இருக்குது? யாரு கூட இருந்திருப்பாங்க? எல்லாம் இந்த ஸ்டேஜில் இன்றைக்கி என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஆமாம், இன்றைக்கி ஒரு கனடாவில் ஒரு ஃப்ரெண்டு அவங்க வேலை வேணாங்க, அவங்ககிட்ட பேசி கார்த்திக், ராமு, நாகு அவங்களெல்லாம் வந்து கனடா லீட்ஸ் ஏசலில் அவங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்கப்பான்னு சொல்லியிருக்கேன். நம்ம நண்பர் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து அந்த லேடி வந்திருக்கிறாங்க, ஏசல் குரூப்பில் இருக்காங்க, அங்கே போயிருக்காங்க. குழந்தைகளோட வேலை வேணும், எக்ஸ்பென்ஸாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்து முயற்சி பண்ணி எல்லாம் பண்ணி கொடுங்கப்பான்னு சொல்லி நம்ம கனடா குரூப் தனியாக இருக்குது, ஆஸ்பிரேஷன் குரூப். ஏசல் தான் மெயின், பட் அதோட சப் குரூப்ஸ் நிறையா இருக்குது. ஸோ டோட்டலாக 100 குரூப் இருக்குண்டு ஏசல். இதெல்லாம் ஏசல் ஆஸ்பிரேஷன் குரூப், சப் குரூப்ஸு, விசா, அது இதுன்னெலாம், க்ரீன் கார்டு, ஜாபு அப்படி இப்படின்னு நிறையா இருக்குது. ஸோ அப்படி தான் பண்ணிக்கிறோம். நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருங்க, எல்லாம் நல்ல விஷயம் நல்லபடியாக நடக்கும். பீப்புள் மேலே இருக்கிற ஒருத்தர் சம்பாதிக்கிறக்காக நம்மளை வந்து பீப்புளை பூரா மோசம் இப்படின்னு சொல்லி நம்மளை பண்ணி விட்டு நம்மளை அதே நம்பிட்டு நம்ம அப்படி பண்ணிடுறோம். அப்படி கிடையாது. எப்போவுமே ஹியூமன் பீயிங் இஸ் வேல்யூபிள், ஹியூமன் பீயிங் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். அதை வந்து நம்ம உணர்ந்து உண்மையாக நம்ம அக்செப்ட் பண்ணாதான் அது நம்ம லைஃப்லேயும் நடக்கும். அந்த மாதிரி மக்கள் நம்மளுக்கு வந்து சேருவாங்க. ஸோ நீங்கள் நல்ல விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம லைஃப் யாரை விட குறைஞ்செல்லாம் போயிடல. நான் இதை வந்து ஒரு பெரிய வேலையாவெல்லாம் எப்பவும் பார்த்ததில்லை. இங்கே வந்ததுனால ஸ்டேட்டஸாக பார்த்ததே இல்லை. அமெரிக்காவில் இருக்கிறது ஒரு பெரிய ஸ்டேட்டஸாக பார்த்ததே கிடையாது. எப்பவுமே என் தம்பி வந்து தோட்டத்தில் விவசாயம் பண்ணுறான், நான் இங்கே வந்து சாஃப்ட்வேரில் வேலை செய்கிறேன். அவன் சாணி எடுக்கிறான் தோட்டத்தில், நான் சாஃப்ட்வேரில் வேலை செய்கிறேன். இவ்வளோ தான் நான் பார்க்குறதெல்லாம். எங்கேயாவது இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களை விட்டுட்டுனா, இந்தியாவில் இருக்கிறவங்க இந்தியாவுக்கு தான் வேலையை செய்கிறோம், விட்டுட்டோமா, அவங்களோட பேசாமல் இருக்கிறோமா, இல்லை பணம் கொடுக்காமல் இருக்கிறோமா, ஹெல்ப் பண்ணாமல் இருக்கிறோமா, வந்து பார்க்காம இருக்கிறோமா, எல்லாமே வந்து இது ஒரு வேலை, அவ்வளோதான். ஒரு பொழப்பத்தனத்தை தேடி இங்கே வந்திருக்கிறோம், குடும்பத்துக்காக இங்கே வந்திருக்கிறோம், குடும்ப கடனை கட்டுறக்காக வந்திருக்கிறோம். அப்படி தான் நிறைய பேர் வந்திருக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து நண்பர்கள் எப்போவுமே உங்கள் லைஃப்பில் வந்து மிஸ் பண்ணாதீங்க. அவங்க ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். ரொம்ப ட்ரூவாக இருங்க, ஹானஸ்ட்டாக இருங்க. உங்கள் லைஃப்பில் எல்லாமே நடக்கும். எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் யாரோ ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க டிஎஸ். ஆனால் நம்ம அந்த ப்ராடக்டாக மாறி இருந்தால் மட்டும்தான் அந்த மேஜிக் நடக்கும். சரிங்களா? லவ் யூ ஆல். டேக் கேர். பை.